ஆடி அமாவாசை. இந்த வருஷம் ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை ஆகஸ்ட் 3ஆம் தேதி மாலை 4:56 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 4ஆம் தேதி ஈவினிங் 5:32 வரைக்கும் இருக்குது. இந்த ஆடி அமாவாசை சிறப்பு அப்படின்னா அதுக்கு நம்ம கருட புராணத்தை பற்றி பேசணும். கருட புராணம் படி நம் முன்னோர்கள் மாதம் ஒரு முறை நம்மளை பார்க்க அமாவாசை அன்னைக்கு வருவாங்களாம் அப்படின்னு ஒரு ஐதீகமும் இருக்குது. ஏதோ ஒரு வடிவமில் நம்ம கொடுக்கறத அவங்க வாங்கிப்பாங்களாம். நல்லா இருக்க கண்டிப்பாக முன்னோர்களை கும்பிடணும். மாதம் கும்பிட முடியலன்னா கூட ஆடி அமாவாசை போல இருக்கும் சிறப்பான தினத்தில் கண்டிப்பாக கும்பிடணும். தர்ப்பணம் கொடுக்க கண்டிப்பாக மறக்கவே கூடாது. அவங்க ஆசை இருந்தால் நம்ம எப்போவுமே நல்லாவே இருப்போம். சரி, இந்த வருஷம் ஆடி அமாவாசை 4ஆம் தேதி காலையில் எப்போ தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னா காலையில் 6 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே எப்போ வேணால் நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் 1:30 மணிக்கு மேலே நீங்கள் கொடுக்கலாம். பட் கண்டிப்பாக 5 o'clock கொடுத்து முடிச்சிருங்க. இந்த வருஷம் இன்னும் சிறப்பான அமாவாசை, ஏன்னா இது சண்டேல வரதுனால. வெற்றிக்கிழமையின் அதிபதி ஆதித்ய பகவான். நம்ம எப்போ ஒரு தடவை தர்ப்பணம் கொடுத்தாலும் இல்லை படையல் போட்டாலும் நம்ம சூரியனை பார்த்து தான் கும்பிடுவோம். அந்த சூரியனுக்கான அதிபதி ஆதித்ய பகவான். ஸோ இந்த வாட்டி சண்டேல வர்றது இன்னும் சிறப்பு அப்படின்றத சொல்றதுக்கான காரணம் இதுதான். தர்ப்பணம் கொடுக்கும்போது நம்ம மேலே நோக்கி வழிபடும் போது ஆதித்ய பகவானை வேண்டுறோம். அதுவே ஒரு ஞாயிற்றுக்கிழமையில வரும்போது கண்டிப்பாக அது இன்னும் சிறப்பு தானே. சிலருக்கு தர்ப்பணம் கொடுக்குற பழக்கம் இருக்காது. அப்படி தர்ப்பணம் கொடுக்க முடியலன்னா கூட வீட்டில் படையல் போட்டு காகத்துக்கு சாப்பாடு வைக்கணும். அதுவும் முடியலன்னா இறந்த முன்னோர்கள் நினைச்சு இல்லாத ஒரு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஏதோ ஒரு ரூபத்தில் நீங்கள் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதாவே அது போய் சேரும். கல்யாணமான பெண்கள் கண்டிப்பாக இருக்கலாமான்னு கேட்டால் இருக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மாமனார் மாமியார் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்கள் கணவர் வீட்டுக்காக நீங்கள் கண்டிப்பாக விரதம் இருந்து அந்த ஆடி அமாவாசை தினத்தை நீங்கள் கும்பிடலாம். கல்யாணம் ஆகாத பெண்கள், அப்பா அம்மா இருக்கிற பெண்கள் கண்டிப்பாக இந்த விரதத்தை இருக்க வேண்டாம். அப்பா அம்மா இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு கல்யாணம் ஆகாத பெண்கள், அப்பா அம்மா இருக்கிற பெண்கள் கண்டிப்பாக இந்த விரதத்தை இருக்க வேண்டாம். மேலும் அவங்க தலைக்கு குளிக்கிற பழக்கத்தை கூட வச்சுக்க கூடாது. அது அவங்களுக்கு நல்லது இல்லை. ஆடி அமாவாசை விரதம் ரொம்பவே சுத்தமாகவே இருக்கணும். அதாவது சுத்தமாக இருந்து படையல் போட்டு கும்பிடணும். அன்றைக்கி மாமிசம் உண்றதை கண்டிப்பாக தவிர்க்கணும். இது அவங்களுக்கு செய்கிற ஒரு சின்ன விஷயமாகவே நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முன்னோர்களோட ஆசை உங்களுக்கு இருந்து நீங்களும் ரொம்ப நல்லாவே இருப்பீங்க.